ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஃப்ரீ அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சூப்பரான வாசமான கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி விதையை மட்டும் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் இருக்கும். அப்புறம் ஒரு 5 பிரிந்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு தனியா போட்டு வறுத்துக்கிறேன். அது நல்லா செவந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இது கூட கிராம்பும் பட்டையும் ஒன்றா போட்டு வறுக்கிறேன். இது கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப கருக விடாமல் நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கலாம். இப்போ தான் எல்லாமே ஒன்றா வறுபடும். இப்போ நட்சத்திர சோம்பும் ஏலக்காவும் போட்டு வறுத்துக்கிறேன். இதுவும் நல்லா வாசனை வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட கல்பாசியை வறுக்கிறேன். கல்பாசி எல்லாம் குழம்பு இதுக்கெல்லாம் போட்டால் இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். நல்லா சூப்பரான வாசனை கொடுக்குறது இதுதான். இது நம்ம வீட்டில் இருக்க பொருளே போட்டு அதிகமாக நிறைய பொருள் சேர்க்காம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு நம்ம இந்த கரம் மசாலா சிம்பிளாக செஞ்சுருப்போம். இது எல்லா வகையான குழம்புக்கு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கெலாம் போட்டிங்கன்னா வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு அதே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கரம் மசாலா பொடி நமக்கு தேவையான அளவு மட்டும் செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணால் போதும். பல்காக நிறைய நம்ம போட்டு செஞ்சிங்கன்னா அது வாசம் போயிடும் சீக்கிரத்தில். நல்ல ஒரு காற்று புக்காத அளவு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவு அரைக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ சூப்பராக கரம் மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய பொடி வகைகள்லாம் போட போகிறோம். ஏற்கனவே கறிவேப்பிலை பொடியெலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். சூப்பராக கரம் மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.